அனன்யாச்சிந்தயந்தோ மாம் ஏ ஜனாः பரிபாசதே தேஷாம் நித்யாபியுக்தானாம் யோகக்ஷேமம் வஹாம்யஹம். வேறு சிந்தனையே இல்லாமல் ஈஸ்வர சிந்தனை பரமாத்ம சிந்தனை தான் ஒன்றே ஒன்று, வேறு ஒரு சிந்தனையே கிடையாது. அனன்யாச்சிந்தயந்தோ மாம், அந்நிய சிந்தனையே வேறு சிந்தனையே பகவானை தவிர வேறு எந்த சிந்தனையும் கிடையாதுன்னு சிந்தனை எப்படியே சிந்தனை பண்ணி யார் இருப்பாளோ அதான் ஏ ஜனாः பரிபாசி, என்னை யாரெல்லாம் அப்படி உபாசனை பண்ணுறாளோ தேஷாம் நித்யாபியுக்தானாம், அவர்களுக்கு நித்தியம் என்னென்ன வேணுமோ கொடுக்கல் வாங்கல் என்ன உண்டு அத்தனையும் நானே பார்த்துக்கிறேன். யோகக்ஷேமம் வஹாம்யஹம். நம்மளும் என்னென்ன வேணுமோ எல்லாத்தையும் கொடுக்குறோம், புண்ணியங்கள்லாம் பண்ணி பாவங்கள்லாம் பண்ணி அதனுடைய ரிசல்ட்டான சுகத்தையும் துக்கத்தையும் நாம் திருப்பி அனுபவிக்கிறோம். இதை ரெண்டுமே இல்லாமல் சுகமாக இருக்கணுமானால் ஈஸ்வரனை மாத்திரம் நம்பி நம்ம இருந்துட்டோமானால் யோகம் வரக்கூடிய யோகம் க்ஷேமம் அதை அப்படியே பத்திரமாக காப்பாற்றுறது ரெண்டும் நம்மக்கிட்ட பண்ணி கொடுப்பறவர். அனன்யாச்சிந்தயந்தோ மாம், அந்நிய சிந்தனையே இல்லாமல் வேறு சிந்தனையே இல்லாமல் ஆத்மா ஒருத்தர் தான் ஈஸ்வரன் ஒருத்தன் தான் ஆகி பிரபஞ்சத்தை என்னென்ன பார்த்தோமோ பொண்டாட்டி பிள்ளை குழந்தைகள் சொத்து சுதந்திரம் என்ன பார்த்தோமோ அத்தனையும் ஒன்றும் பிரேம் இல்லாது அழியக்கூடியது. ஏ ஜனாः பரிபாஸ்தே தேஷாம் நித்யாபியுக்தானாம், அப்படிப்பட்டவர்களுக்கு நான் தான் நித்திய யோகமாக இருந்து நித்திய சிந்தனையாக இருந்து அவளை தான் காப்பாற்றின்னு இருக்கேன். யோகக்ஷேமம் வஹாம்யஹம், அவளுடைய யோகம் க்ஷேமம் ரெண்டையும் நான் தான் பார்த்துக்கிறேன். யோகம்னா கிடைக்காத ஒரு வஸ்து கிடைக்க வைக்கிறது, க்ஷேமம்னா அந்த கிடைச்ச ஒரு வஸ்துவை பத்திரமாக நம்மளுடைய வாழ்க்கைக்கு உபயோகப்படுமையாக பண்ணுறது. எல்லா வேலையும் நான் தான் பண்ணி காமிக்கிறேன் இப்படிப்பட்ட பக்தன்கிட்ட. ஏபி அந்நிய தேவதா பக்தாக எஜந்தே ஸ்ரத்தையான்விதாக தேபி மாமேவ கௌந்தே எஜந்தே விதிபூர்வகம். சரி, ஒன்றை பக்தி பண்ணுறவாளுக்கு நீ அது மாதிரி சொல்கிற அனன்ய மனசா. உலகத்தில் பல தினசான பக்தி பண்ணுறவா இருக்காள், என்ன பண்ணுறது? ஒரு ஜவுளி கடைக்கு போனால் ஒரு துணி வாங்கினா பரவாயில்ல, பல தினசான துணி வாங்குறேங்கிறான். ஒரு நகை கடைக்கு போனால் ஒரு நகை வாங்கினா பரவாயில்ல, பல தினசான நகைகளை வாங்குறேங்கிறான். அதுபோல் ஈஸ்வரனை பார்க்கும்போது பல தினசான வடிவத்தை நான் பூஜை பண்ணுறேன், அது பண்ணுறேன், அப்படி பண்ணுறேன். குலதேவதை என்ன, இஷ்ட தேவதை என்ன, கிராம தேவதை என்ன, நகர தேவதை என்னன்னு ஒரு தேவதையாக இருக்கும்போது இத்தனையும் பார்க்கும்போது எந்த பிடிச்சிக்கிறதுன்னு பிடிக்காது, அவனுக்கு புரியாது. அதுக்கு என்ன பண்ணுறதுன்னா ஏபி அந்நிய தேவதா பக்தாக, யார் ஒருத்தர் அந்நிய தேவதைகளாக இருக்காளோ பக்தர்களாக எஜந்தே ஸ்ரத்தையான்விதா, ஆனால் ஸ்ரத்தையோடு அந்த பூஜையை பண்ணுறாவ தேபி மாமேவ கௌந்தே, அவளும் என்னையே பூஜை பண்ணலாகாரா. எஜந்தி அவிதிபூர்வகம், விதிபூர்வமாக பண்ணுறதுன்னு ஒன்று, அவிதிபூர்வமாக பண்ணுறதுக்கு பேர். என்னையே நினச்சிக்கிட்டு என்னையே பார்த்து பண்ணுறவெல்லாம் விதிபூர்வமாக இருப்பாள். என் சம்மந்தமே இல்லாத வெளி வஸ்துக்களை போய் அவளை வர வச்சு அவளுக்கெல்லாம் பூஜை பண்ணி காரியங்களை கொடுத்து எல்லாம் பண்ணணும்னு சொன்னோம்னால் அது விதியாக இருக்காது, அவிதிபூர்வமாக இருக்கும். ஏபி அந்நிய தேவதா பக்தாக எஜந்தே ஸ்ரத்தையான்விதாக தேபி மாமேவ கௌந்தே, அவள் என்னத்தான் அடையிறா, ஆனால் பஜந்தி அவிதிபூர்வகம். விதி இல்லாத ஒரு இடம் அனுபவித்தாலும் பண்ணினாலும் என்ன பண்ணாலும் நான் அவளை அட்ஜஸ்ட் பண்ணி அவளுக்கு நல்ல கதி கொடுக்குறது தயாராக இருக்கேனா. அகம் ஹி சர்வபூதானாம் சர்வ யஜ்ஞானாம் போக்தாச்ச பிரபுரேவச்ச நத்து மாம் அபிஜானந்தி தத்வேன அதச்சவந்தித்தே. நான் தான் எத்தனை தினசான காரியம் உலகத்தில் எல்லாம் பண்ணாலும் அது அத்தனையும் கண்ணால் பார்த்து தெரிஞ்சுக்கின்னு அனுபவித்து எல்லாம் பண்ணுறவன் நான் தான். போக்தாவும் நான் தான், பிரபுவும் நான் தான். போக்தான்னா யார் சாப்பிட்றானோ இத்தனை விஷயங்களையும் வஸ்துக்களையும் உலகத்தில் இருக்க அத்தனை சாமானிய யாரை வச்சுக்கணும்னா அவனுக்கு போக்தான் பேர். அப்படிப்பட்ட உலகம் முழுக்க சாப்பிட்றவனாக எல்லாத்தையும் அழிகாலத்தில் எல்லாத்தையும் சாப்பிட்றேங்கிற மாதிரி போக்தாவும் இருந்தாலும் பிரபுவும் நான் தான், எல்லாத்துக்கும் மேலான பிரபுவும் நான் தான். மதுமாம் அபிஜானாதி, என்னை பற்றி யாரும் தெரிஞ்சு கொள்ள முடியாது, நான் அப்படி இருக்கேன், ஆனால் என்னை பற்றி யாரும் தெரிஞ்சு கொள்ள முடியாது. தத்வேன அதச்சவந்திதே, உண்மையான சுரூபமாக நான் இருக்கிறதுனால என்னை பற்றி யாரும் தெரிஞ்சு கொள்ள முடியாது. வெறும் கிருஷ்ணர் வேஷம் போட்டுன்னு வந்தேன், ராமர் வேஷம் போட்டுனேன்னா அந்த வேஷத்தை பார்த்து ஆஹா ராமரை கும்பிட்றேன், கிருஷ்ணரை கும்பிட்றேன், அவர்கிட்ட சொல்கிறேன்னு சொல்லாமே தவிர நிஜமாக பார்க்கும்போது பார்த்தா அவர் பண்ணுற யாருமே பண்ணிட முடியாது. இத்தனை உலகத்தையும் ஆட்டி படைச்சி சுகம் துக்கங்கள்லாம் கொடுத்து இத்தனை உயிரினங்களை கொடுத்து இத்தனையும் நமக்கெல்லாம் பண்ணிவிடு யாருன்னா ஆத்மஸ்வரூபம் உள்ள பரமாத்மா தான். அகம் ஹி சர்வயஜானாம் போக்தாச்ச பிரபுரேவச்ச நத்துமாம் அபிஜானந்தி தத்வேன அதச்சவந்தித்து. யாந்தி தேவவிரதாக தேவான் பித்ருன் யாந்தி பிதிர்விரதாக பூதானி யாந்தி பூதேஜ்யாக யாதி மத்தியாஜினோ அபிமாம். சில பேர் என்ன பண்ணுறா, பலவிதமான தேவதைகள் தான் கும்பிட்றா. குலதேவதை இஷ்ட தேவதைங்கிற மாதிரி கிராம தேவதையெல்லாம் வச்சு கும்பிட்றா சில பேர்.
பிதிருஞாந்தி பிதிருவதா. சில பேர் தகப்பனார்களுக்கெல்லாம் சாந்தம் பண்ணி அதை பண்ணி இதை பண்ணி அதிலேயே மூழ்கி உட்காந்துருக்கா, கர்மகாண்டத்திலே மூழ்கி உட்காந்துருக்கா. சில பேர் என்ன பண்ணுறா, பூதானியாந்தி பூதைத்யாக. இந்த பஞ்சபூதத்தினால் வரக்கூடிய தேவதைகள் சிருஷ்டிகள் எல்லாம் இருக்குமோ இல்லை, பல தினசான தேவதைகள்லாம் அதை வச்சு வழிபாடு பண்ணிட்டு உட்காந்துருக்கா. எப்படி பண்ணினாலும் யாந்தி மத்தியாஜுனோபி மாம். சில பேர் என்ன பண்ணுறா, என்னே நினச்சிக்கிட்டு எங்கிட்டே மனசை வச்சு எங்கிட்டே உட்காந்துருக்கா. அதனால் எவ்வளோ பேர் எங்கே வந்து என்ன போனாலும் எல்லாத்துலேயும் நான் இருந்து எல்லாரையும் சமாளிச்சுட்டுருக்கேன், பார்த்துட்டுருக்கேன், கவனிச்சுக்கிறேன், எல்லாம் பண்ணுறேன். யாந்தி மத்தியாஜுனோபி மாம். பூஜை எப்படி பண்ணணும், என்ன பூஜை பண்ணுற வழிமுறையே தெரியாது, எப்படிலாம் பூஜை பண்ணணும்னா பத்திரம் புஷ்பம் ஃபலம் தோயம் யோமே பக்தியா பிரேச்சிதி ததபி பக்தி உபகரணம் அஸ்தாமி பிரேதாத்மனா. ஒரு துளசி தடத்தை எடுத்துக்கோ, ஒரு பில்ல தடத்தை எடுத்துக்கோ, ஒரு புஷ்பத்தை எடுத்துக்கோ, ஒரு ஃபலம் தேங்காய் பழத்தில் ஏதோ ஒரு பழத்தை எடுத்துக்கோ, கொஞ்சம் ஜலத்தை வச்சுக்கோ அல்லது பாலை வச்சுக்கோ. இதெல்லாம் பக்தியோடு நீ பகவான்கிட்ட கொடுத்தேன்னா அவர் எடுத்துப்பார். சும்மா என்னுடைய கடமை மாரி வச்சு எல்லாத்தையும் வச்சுவிட்டு நகர்த்திட்டு நீ பாட்டுக்கு அப்புறம் தண்ணி தெளிச்சுட்டு விட்டுட்டு போனேன்னா பிரயோஜனப்படாது. பக்தியோடு கொடுக்கணும். பக்தியா மாம் அபிஜானாதி. யார் ஒருத்தன் பக்தியோடு எல்லாம் தெரிஞ்சுக்கொள்கிறானோ அப்போது அவன் பண்ணுற காரியங்களை நானும் ஏற்றுப்பேன். பக்தி இல்லாமல் பண்ணினா இத்தனையும் நமக்கு வேஸ்ட், பிரயோஜனப்படாது. பத்திரம் புஷ்பம் ஃபலம் தோயம் யோமே பக்தியா பிரேட்சி. ஒரு திருவுண்டு புஷ்பமாக இருக்கட்டும், இத்தினூண்டு ஜலமாக இருக்கட்டும், இத்தினூண்டு பாலாக இருக்கட்டும், புஷ்பமாக இருக்கட்டும், இலையாக இருக்கட்டும், அதெல்லாம் பகவதர்ப்பணமாக நம்ம பண்ணிவிடுறது ரொம்ப ரொம்ப உத்தமோத்தமம். எத் கரோஷி எத் அஸ்னாசி எத் ஜுகோஷி ததாசி எத் தபஸ்ஸசி கௌந்தே தத்குருஷ்வ மதர்ப்பணம். நீ என்னென்ன வேலை பண்ணாலும், எதெல்லாம் சாப்பிட்டாலும், எதெல்லாம் ஹோமம் பண்ணாலும், எதெல்லாம் யாருக்கு கொடுத்தாலும், எதெல்லாம் தபஸ் பண்ணே இருந்தாலும் அத்தனையுமே எனக்குன்னு பண்ணிடு. ஒரு பிரச்சனையும் இருக்காது. நீ பண்ணு, ஆனால் ஃபலத்தில் ஆசைப்படாமல் இந்த ஃபலத்தெல்லாம் எங்கிட்ட ஒப்பிச்சிடும். ஃபலத்தை எங்கிட்ட கொடுத்தாச்சுன்னா நான் நல்ல ரிசல்ட்டாக உனக்கு கொடுத்துருவேன். அதனால் ஃபலத்தை நீ வச்சுக்கிட்டு நமக்கு நான் அப்படி பாஸ் பண்ணேன், நான் இப்படி பாஸ் பண்ணேன், நான் இவ்வளோ மார்க் வாங்கினேன்னு சொன்னால் பிரயோஜனப்படாது. எதை பண்ணினாலும் அத்தனையினுடைய பலனும் யார் கொடுத்தது, பகவான் கொடுத்துன்னு சொல்லி பகவான்கிட்ட சமர்ப்பணம் மட்டும் தான் ரொம்ப உத்தமமாக சொல்லப்பட்டிருக்கு. எத் கரோஷி எத் அஸ்னாசி. எதை பண்ணுறையோ, எதை சாப்பிட்றேனோ, எத் ஜுகோஷி எதெல்லாம் வேக வைக்கிறேனோ, ததாசி இது யாரெல்லாம் கொடுக்குறேனோ, எத் தபஸ்ஸசி எதை வச்சுக்கிட்டு தபஸ் பண்ணுறேனோ நானே, தத் குருஷ்வ மதர்ப்பணம். நீ என்னென்ன பண்ணிட்டு இருக்கியோ அத்தனையும் எனக்கு அர்ப்பணமாக பண்ணிடு. வேலையை நீ பண்ணு, ஃபலத்தை என்கிட்ட கொடுத்துரு. கர்மண்ணே அதிகாரஸ்தே மா ஃபலேஷு கதாச்சனா. கர்மா பண்ணுறது தான் உனக்கு டைட்டலே தவிர அதிகாரமே தவிர ஃபலத்தை அனுபவிக்கிறது கிடையாது. ஃபலத்தெல்லாம் என்கிட்ட கொடுத்துட்டு நான் பார்த்து சமாளிச்சுக்கிறேன் அப்படின்னு எப்படி கிருஷ்ணன் கீதையில் சொல்கிறோ அதே மாதிரி இங்கேயும் கூட எல்லாத்தையும் நீ பண்ணு, ஃபலத்தை நீ வச்சுக்காது, ஃபலத்தை என்கிட்ட கொடுத்துரு. சுபாசுப ஃபலைரேவும் மோட்சசே கர்மபந்தனே சந்நியாச யோக யுக்தாத்மா விமுக்தோ மாம் உபேஷசி. அதனால் சுபபலமோ அசுரபலமோ நல்ல பலமோ கெட்ட பலமோ எந்த பலமாக இருந்தாலும் மோட்சசே கர்மபந்தனே. அது புண்ணியமாக இருந்தாலும் பாவம் இருந்தாலும் அதுவும் கர்மா தான். கர்மாவில் வந்ததுனால பந்தம் வரும், பந்தத்தினால உதவப்பட வேண்டியதான். அதனால் எந்த விதமான கர்மாக்களை காரியங்களை பண்ணாலும் சுபாசுபங்களை பண்ணினாலும் இதிலேருந்து எல்லாம் மோட்சத்தை அடையணும். அதுதான் முக்கியமானது. சந்நியாச யோக யுக்தாத்மா விமுக்தோ மாம் உபேஷசி. இப்படி ஒருத்தன் இருந்துக்கிட்டு யார் ஒருத்தன் எனக்கே எல்லா காரியங்களும் பண்ணிட்டு உட்கார்ந்துருக்கானோ அவன் விமுக்தோ மாம் உபேஷசி. அவன் முக்தி அடைஞ்சு என்னையே அடைஞ்சிருவான். ஆகையினால என்னென்ன காரியம் பண்ணினாலும் பண்ணிகிட்டே இரு. பலத்தெல்லாம் ஈஸ்வரங்கிட்ட ஆத்மாவிட்ட அர்ப்பணம் பண்ணிவிடும். அப்படி நீ பண்ணிவிட்டேன்னா அவன் சந்நியாச யோகத்தை சேர்ந்தவனாக இருந்துட்டு எல்லா காரியங்களையும் பண்ணா இருந்தாலும் எல்லா காரியத்தினுடைய பலத்தை அவன் அனுபவிக்காமல் விமுக்தோ மாம் உபேஷசி. என்னே அடைஞ்சவனாக ஆறான் அவன். வேறு எதுக்கும் போக மாட்டான். என் சுரூபத்தை அடைஞ்சவனாக ஆயிடுறான் அவன். என்னை தவிர வேறு ஒன்றுமே அவனுக்கு தெரியவே தெரியாது. என் சுரூபமாகவே ஆகிடுவான் அவன். சமோகம் சர்வபூதேஷு. எப்படி பண்ண வேண்டியதுனா சமஸ்த பூத்தத்துலேயும் நான் தானே உட்காந்துருக்கேன். பிரபஞ்சத்தில் 24 உலகமும் 14 உலகத்துலேயும் எல்லாம் எங்கே உட்காந்துருக்கேன்னா எல்லாத்துலேயும் அந்தரியாமே நான் தான் உட்காந்துருக்கேன். சமோகம் சர்வபூதேஷு. எல்லா லைட்டு கீட்டு ஃபேனு கீனு எல்லாத்துலேயும் ஊடுருவி நிற்குது. இது மின்சார ஒயருங்கிற மாதிரி இத்தனைக்கும் காரியங்களை செய்யறதுக்கு சர்வபூதேஷு சமஹா. பிரபஞ்சத்தில் எத்தனை தினசான பிரபஞ்சங்கள் இருக்குமோ
14 உலகம் இருக்குமோ எல்லாத்துலேயும் ஏகஸ்வரூபமாக நானே தான் இருக்கேன். ஒரே சுரூபமாக நல்லா இருக்கனால எனக்கு யாரை பார்த்தாலும் ஒன்றாவே தெரியும். 5-6 தினசாக எண்ணங்கள் வந்ததுன்னா 5-6 தினசாக பார்ப்பேன். ஒன்றே ஒன்று தான் இருக்குன்னு தெரிஞ்சாச்சுன்னா அப்போ ஒரே ஆத்மா தான் இருக்குன்னா அந்த ஒரு ஆத்மாவை என்னத்தை பார்க்க முடியும்? ஒன்றை தான் பார்க்க முடியும், பாக்கி ஒன்றுமே இருக்கிறதே தெரியாது. சமோகம் சர்வபூதேஷு நமே தேஷோ அஸ்தி ந பிரியா. எனக்கு சத்ருவும் கிடையாது, பிரியமும் கிடையாது, ஒருத்தருமே கிடையாது. ஏன்னா நான் பார்க்குறேன் எல்லாரையும் ஒருத்தரை தான் பார்க்குறேன். என் துவேஷமாக பார்க்குறதில்ல, சத்ருவாக பார்க்குறதில்ல. உலகத்தில் எப்படி பார்க்குறா? உலகத்திற்கான என்னுடைய சத்ரு, என்னுடைய மித்திரன், என்னுடைய ஸ்நேகிதன் அப்படிலாம் சேர்ந்து பார்ப்பா. ஆனால் இங்கே எப்படி நமே தேஷோஸ்தி ந பிரியா. பகவான் எல்லா இடத்துலையும் நிறைஞ்சிருக்கிறதுனாலேயும் சமஸ்தமான பூதங்கள்லேயும் அவர் தான் இருக்குங்கிறதுனாலேயும் எந்த விதமான மாறுதலும் இல்லாமல், எந்தவித குழப்பங்களும் இல்லாமல், எந்த புண்ணியமும் பாவமோ ஒன்றும் தோணாமல் ஒரே ஆத்மனிஷ்டையிலேயே இருக்க மாதிரி ஆகிடுவேனா. ஏ பஜந்து மாம் பக்தியா மைதே தேஷ்சாப்பியாகும். இப்படி ஒருத்தர் நினச்சிக்கிட்டு என்னே பக்தி பண்ணிட்டு உட்காந்துட்டோமானால் அவனுடைய மனசுக்குள்ளே நான் போய் உட்காந்துடுறேன். அதே போல் அது என்னிட்ட அவன் உட்கார முடியாது, நான் எல்லாத்துலேயும் போய் உட்காருவேன், என்னிட்ட யாரும் உட்கார முடியாது. மைச்ச தேஷ்ச அப்பியகம். ஏ பஜந்து மாம் பக்தியா, என்னை யார் ஒருத்தன் அனன்ய மனசெலாம் தியானம் பண்ணிட்டு எல்லாம் உட்காந்துருக்கானோ மைத்தே தேஷுச்ச அப்பியகம். என்னிடத்துல அவனுடைய மனசு சுரூபம் சரீரம் கிரகம் புத்தி கித்தி அத்தனையும் லயிச்சு போயிடும். லயிச்சு போயாச்சுன்னா இப்போ என்ன இருக்குது? 2வது வஸ்துவே இருக்க முடியாது. தூங்கும்போது ஒரு வஸ்துவும் இருக்க தெரியல நமக்கு, எல்லாம் லயிச்சு போச்சு. புத்தி உருப்பட வேலை செய்யலை, புத்தியும் லயிச்சு போச்சு. அப்போ ஞான பிரகாசம் சுதப்பிரகாசம் ஒன்று தானே இருக்குது. அதுபோல் இப்போ கூட நமக்கு சுதப்பிரகாசம் உள்ள ஆத்மஸ்வரூபம் ஒன்று தான் இருக்குதுன்னு திருவாமண்டு நம்ம எப்படி பழக்கம் பண்ணாலும் என்ன மாதிரி செஞ்சாலும் அது ஐஷன் போகிறவனை பொறுத்துட்டு தவிர என்னால் ஒன்றும் கிடையாது. நான் எப்போதும் எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் இருந்துட்டுருக்கேன். சமோகம் சர்வபூதேஷு நமே தேஷ்யோஸ்தி ந பிரியா. ஏ பஜந்து மாம் பக்தியா மைத்தே தேஷ்சாப்பியம். அதனால் நான் எல்லார்ட்டையும் இருக்கேன், ஒருத்தர் எங்கிட்ட கிடையாது. ஏன்னா எல்லாம் அனிச்ச பொருள்லாம் எங்கிட்ட உட்காந்து என்ன பண்ணுறது? எவ்வளோ வெயிட் ஆகும், என்ன ஆகும்? ஒன்றும் பிரயோஜனப்படாது. அதனால் எல்லாத்தையும் நான் இருந்து எல்லாத்தையும் காப்பாற்றுறேன். நான் இன்னும் கொஞ்சம் வேகம் வந்தது. இப்போல்லாம் ஜனங்கள்லாம் கலியுகம் ஆகிடுச்சே. இந்த ஆச்சாரம் அனுஷ்டானம் இதெல்லாம் ஒன்றுமே இல்லையே. இப்போது ஒரே ரொம்ப லௌகீகமாக இருக்காடே. ஆனால் கடவுள்கிட்ட மாத்திரம் பக்தி ஸ்ரத்தையெல்லாம் விசுவாசமாக இருக்குது. ஆச்சார அனுஷ்டானம் எடுத்து ஆனால் கடவுள்கிட்ட மாத்திரம் போகணும், வரணும், கும்பிடணும், பிரார்த்தனை பண்ணணும், அது பண்ணணும் பலமாக இருக்குது. அபிஜேத் சுதராச்சாரா. ஆச்சார அனுஷ்டானம் இல்லாமல் யார் இருப்பானோ பஜதே மாம் அனன்ய பாக். எங்கிட்ட ஸ்ரத்தை இருக்குது அவனுக்கு. எல்லாம் கடவுளாக தான் நடக்குது, எல்லாம் கடவுளாக தான் நடக்குது, எல்லாம் கடவுளாக நடக்குது. கடவுள் மேலே நம்பிக்கையோட சிந்தனை இல்லாமல் ஒரே சிந்தனையோடு பண்ணிட்டு இருக்கான். ஆனால் ஸ்நானம் பண்ணுறான், அனுஷ்டானம் பண்ணுறான், பூடம் பண்ணுறான், சந்தியாகம் பண்ணுறான், காயத்தில் வேண்டே கிடையாது. எல்லாம் ராத்தியன் ஆகிடுறான். அந்த மாதிரி இருக்கணும். என்ன கதைன்னா சாதுரேவ சமந்தவ்யா. எப்போ என்னை பற்றியே நினச்சிட்டு இருக்கோன்னா வேறு வஸ்துவே இல்லையே, எல்லாம் பகவான் தான், எல்லாம் பகவான் நினச்சிருக்கோன்னா அவனும் ஒரு சாது தான், நல்லவன் தான். சமயக் விவகிதோ ஹிசா. அவன் மற்றவாளை காட்டிலும் விஷயம் தெரிஞ்சுக்கிட்டு நான் ஒருத்தன் இருக்கேன், என்னால் தான் இந்த உலகமே படைக்கப்பட்டு காக்கப்பட்டு எல்லாம் வரும் தெரிஞ்சுக்கிறான் இல்லையோ. அதனால் அவனே அவனுடைய தபஸே ரொம்ப விசேஷந்தான். அவனை பார்க்குறதே விசேஷந்தான். சமயக் விவசிதோ ஹிசா க்ஷிப்ரம் பவதி தர்மாத்மா சஸ்வச்சாந்திம் நிகச்சதி கௌந்தேய பிரதிஜானி நமே பக்த பிரணஷதி. இப்படிப்பட்ட நல்ல தர்மாத்மா யார் இருப்பாளோ அவனுக்கு சீக்கிரமாகவே நல்ல பலத்தை கொடுக்க முடியும். சஸ்வத் சாந்திம் நிகச்சதி. சீக்கிரமாக நல்ல சாந்தியும் அடையவாவன். கௌந்தேய பிரதிஜானேஹி. ஹே கௌந்தேய, குந்தியனுடைய பிள்ளையே, உனக்கு பிரதிஜை பண்ணுறேன். நமே பக்த பிரணஷதி. யார் ஒருத்தன் ஒரு பக்தனாக இருந்து அனன்ய மனசோட கூட இருந்துக்கிட்டு 2வது வஸ்துவே இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவன் எப்படி ஆச்சார அனுஷ்டானம் ஒன்றும் இல்லைன்னா கூட 2வது வஸ்து யாரும் கிடையாதுன்னு சொல்லி அப்படி ஒருத்தன் யார் விசேஷமாக பிரார்த்தனை பண்ணி மனசோடு இருப்பானோ அவன் மாரி வேறு யாரும் உலகத்தில் கிடையாது. அப்படிப்பட்டவனை நான் காப்பாற்றுவேன், கவலைப்படாதே. நமே பக்த பிரணஷதி. அவன் தான் ஒசந்த பக்தன் தான். இந்த வார்த்தையினால் என்ன ஆச்சுன்னா பல பேர்களுக்கு அனன்யமாக உள்ள பரமாத்மா ஒருத்தர் இருக்கார் நினப்பு ஒரு ஆச்சார அனுஷ்டானம்லாம் விட்டுவிட எல்லாரும் நேர்ந்து. ஆச்சார அனுஷ்டானத்தோட கூட பண்ணினா என்னாகும்? அது விசேஷ பலம். ஆச்சார அனுஷ்டானம் விட்டவனுக்கே இந்த பலன் தான். ஆச்சார அனுஷ்டானத்தோட சேர்ந்து ஈஸ்வரன் ஒருத்தன் இருக்கான், அவன் தான் நமக்கு எல்லாம் காப்பாற்றி எல்லாம் பண்ணுறான்னா இந்த விசேஷமாக இருக்கும். அதே பின்னாடி சொல்ல போகிறார். மாம் ஹி பார்த்தம் எப்பாசிரித்திய ஏபி ஸ்யு பாபயோனியா ஸ்ரீயோ வைஷ்யாஸ்ததாயூத்ராக தேபி யாதி பராங்கதிம்.
யார் ஒருத்தர் அடைஞ்சி பாப்பம் வழியாக பாபம் பண்ணி அது மூலம் எங்கிட்ட வந்தாலோ, இந்த ஜென்மாவை பிறந்துனாலோ, என்னென்ன பண்ணாலோ, ஸ்திரியர்கள், வைசியர்கள், சூத்திரர்கள் இவாளும் கூட இந்த நிலையை அடையிறான். ஏன்? ஈஸ்வரத்தை இருக்காங்கிறதுல நம்பிக்கையோடு இருந்து பண்ணிட்டான்னா இவாளுக்கு நல்ல கதி கிடைக்கிறது. இவா பாபத்தினால இவா பிறந்தவாளாக இருந்தாலும் கூட இவாளுக்கும் கூட என்னை பற்றி நினப்பு ஒரே ஈஸ்வரன் தான் இருக்கான், ஒரே ஈஸ்வரன் தான் இருக்கான் அப்படி ஒரு நினப்பு வந்து கொடுத்தோம்னால் அவளுக்கு நல்ல கதி கிடைக்கும், கவலைப்பட வேண்டாம். ஆனால் இப்படிலாம் இவாளுக்கே நல்ல கதி கொடுப்பேங்கிறியே, இப்போ நாங்களாம் எதுக்கு ஆச்சாரம் பண்ணோம், அனுஷ்டானம் பண்ணோம், ஜெபம் பண்ணோம், ஹோமம் பண்ணோம், எல்லாம் பண்ணதுக்கு நான் கிம் புனர் பிராமணா புண்ணியாக பக்தாக ராஜர்ஷயஸ்தியாக அனித்யமசுகம் லோகம் இமம் பிராப்பிய பஜஸ்வமாம். இப்படிப்பட்டவாளையே நான் உத்தாரம் பண்ணுறேன்னா, மகா பாப்பியை கூட உத்தாரம் பண்ணுறேன்னா, ஸ்திரீகளையும் ஈஸ்திரிலையும் எல்லாரையும் உத்தாரம் பண்ணுறேன். எங்கிட்ட மனசு இருக்கணும், பகவானை தவிர வேறு ஒன்றும் கிடையாது நினைக்கிறவனுக்கு நான் எல்லாம் உத்தாரம் பண்ணுறேன். ஆச்சாரம் தேவையில்லை, அனுஷ்டானம் தேவையில்லை, எதை வேணால் சாப்பிட்டு போட்டோம், இப்படி வேணால் போட்டோம். அப்படிப்பட்டவனே எங்கிட்ட மனசு உள்ளவன் யார் இருக்கணும் அவனை உத்தாரம் பண்ணுறேன்னா கிம் புனகா, என்ன சொல்கிறது உனக்கு? எப்படிப்பட்ட வம்சத்தில் பாரம்பரியமாக வேதமும் சாஸ்திரமும் சம்ஸ்கிருதமும் அத்தியனமும் ஹோமமும் ஜபமும் பண்ணி எண்ணி வந்திருக்காளோ நல்ல பிராமணாலும். ஏன் அவள்லாம் பாபி இல்லை, புண்ணியத்தினால தான் இந்த பிறவியே எடுத்து அதனால் புண்ணியகரமாக நிறையா பண்ணிகிட்டே இருக்கா. பக்தர்களாகவும் இருக்கா, எங்கிட்ட அனன்ய பக்தியாகவும் இருக்கா, ராஜரிஷிகளாகவும் இருக்கா. ஒன்றை மாரி பரம்பரையில் வந்தவா எல்லாரும். அதனால தான் உனக்கே இந்த உபதேசம் கிடைக்கிறது அர்ஜுனா. ராஜரிஷியா அனித்யம் அசுகம் லோகம், இந்த உலகத்திலே எதுவுமே சாஸ்வதமில்லை, எல்லாம் அழியக்கூடியதான் நினச்சி தீர்மானம் பண்ணுவா யார்? அவள் தான். அசுகம் லோகம் இமம் பிராப்பிய பஜஸ்வமாம். இப்படிப்பட்டவெல்லாம் சேர்ந்து கூட என்னை ஒரே மாதிரி தபஸ் பண்ணி வேறு கடவுளே கிடையாது, ஆத்மா ஒன்று தான், ஈஸ்வரன் ஒருத்தந்தான் அப்படின்னு புண்ணியம் பண்ணி அது மூலமாக கரமாக்கலை பண்ணி பக்தியை பண்ணி தியானம் பண்ணி ஞானத்தை யார் அடைஞ்சாலோ இவாளை பற்றி கேட்பானே. நான் சாமானிய பாமர மக்களே ஆச்சார அனுஷ்டானம் இல்லைன்னா கூட ஈஸ்வரன் ஒருத்தருக்கான்னு நம்பிவிட்டான்னா அவனுக்கு நான் கொடுக்குறேங்கிறேன். ஈஸ்வரனையும் நம்பி இந்த அநித்தியமான உலகத்தையும் விட்டுவிட்டு ஒசந்த குலத்தில் புண்ணிய குலத்தில் பிறந்து எந்த ராஜவம்சத்தில் எந்த பிராமண குலத்தில் வந்திருப்பானோ அவளை கேட்பானே. அவள் தான் எனக்கு சரணாகதி, அவள் தான் நான் மெயினாக உத்தாரம் பண்ணுவேன், இவாளையும் உத்தாரம் பண்ணுவேன், இவாள் தான் மெயின். அவருக்கு அடுத்த பிறகு தான் அவளைங்கிறார். கிம் புனர் பிராமண புண்ணியாக பக்தாக ராஜரிஷயஸ்தா அனித்யமசுகம் லோகம் இமம் பிராப்பிய பஜஸ்வமா. இப்படி யார் ஒருத்தர் இந்த அனித்தியமான உலகத்தை விட்டுட்டு என்னே நினச்சின்னு யார் ஒருத்தர் இருப்பாளோ அப்படிப்பட்ட புண்ணிய பிராப்திகளால் புண்ணியத்தினால் வந்த ஜென்மாவெடுத்த இவாளை பற்றி கேட்பானே. இவாளையும் நான் தான் விடாமல் நன்னா காப்பாற்றுவேன். சாமானிய பாமர ஜனங்களுக்கே ஆச்சார அனுஷ்டானமே ஒன்றும் இல்லாதவாளுக்கு ஈஸ்வரன் ஒருத்தர் இருக்கான்னு நம்பி கொண்டு இருந்தால் போகிறோம், நான் அவனை காப்பாற்றுவேன். இவாளை பற்றி சொல்லுவானே. இவள் பிறந்தது எல்லாமே புண்ணியத்தினால தான் பிறந்தா, புண்ணியக்காரன் தான் பண்ணிருக்கா, புண்ணிய நினப்பு தான் இருக்கா, எல்லாம் புண்ணியத்தோடு இருக்கிறதுனால இந்த உலகமும் அனித்தியம் தெரிஞ்சுக்கிட்டு அந்த வழிக்கு ஞான வழியில் தான் அடையணும்னு சொல்லி அப்படி ஏகாந்தமாக தியானம் பண்ணி உட்காந்து அவளை பற்றி கேட்பானே. அவளையும் நான் விசேஷமாக கவனிச்சுப்பேன். மன்மனாமவத் பக்தோ மத்யாஜி மாம் நமஸ்குரு மாமேவ ஏஷி சத்யுக்தித்வம் ஆத்மானம் மத்பராயணம். அதனால் என்ன பண்ணணும்? பொதுமக்களாக உள்ள நாம் எல்லாரும் பகவான்கிட்டே மனசை வைக்கணும், வேறு எதுலேயும் மனசு போகக்கூடாது. மத் பக்தோ பவ, என்னிடத்துலையே ஈஸ்வரனை தவிர வேறு ஒன்றும் கிடையாதுன்னு பக்தி பண்ணணும். மத்யாஜி, என்னையே பூஜை பண்ணிட்டு என்னையே தியானம் பண்ணிட்டு என்னை தவிர வேறு ஒன்றும் கிடையாதுன்னு நினச்சின்னு அதிலேயே பூஜை பண்ணிட்டு உட்காந்துருக்கணும். மாம் நமஸ்குரு, குறைஞ்சபட்சம் எனக்கு ஒரு நமஸ்காரமாக பண்ணு. மாம் நமஸ்குரு மாமேவ ஏஷசி யுக்தித்வம். இப்படி நான் பண்ணேன்னா 4 காரியம் நீ பண்ணினேன்னா எங்கிட்டே மனசை வச்சு எங்கிட்டே பூஜை பண்ணிவிட்டு எங்கிட்டே யாகங்கள்லாம் பண்ணிவிட்டு எங்கிட்டே நமஸ்காரம் பண்ணிட்டே இருந்தேன். ஆனால் நான் உன்னை ஐஷன் போயிடுவேன், நல்ல இடத்துக்கு நல்ல கதிக்கு ஐஷன் போயிடுவேன். நான் ஆத்மானம் மத்பராயணா, அப்படிப்பட்டவன் நானே என்னுடைய நேரத்துக்கு ஐஷன் போயிடுவேன். அதனால் கவலையே படாத ஆத்மானம் மத்பராயணா. அதனால் அப்படிப்பட்ட சுரூபம் யாரத்தை அடையிறாளோ அவள் என்னுடைய நிலைக்கே வந்துவிடுவாவா அப்படின்னு சொல்லி சாமான்யமாக பக்தி பண்ண வேண்டிய விஷயத்துலேருந்து ஒசந்த பக்தி யார் பண்ணுறாளோ அவள் வரைக்கும் உள்ள வெரைட்டிஸ் பரதன்சா நிலையெல்லாம் விளக்கி சாமானியனுக்கே நான் அனுகிரகம் பண்ணுறேன். நான் விசேஷம் உள்ளவனுக்கே நான் அனுகிரகம் பண்ண மாட்டேன். அவனுக்கு இன்னும் விசேஷம் அனுகிரகம் பண்ணி என் சுரூபமாகவே ஆக்கி எங்கிட்டே அவனை அடைக்கம் பண்ணி எங்கிட்டே அவனை லைக்க வச்சுருவேன், பரப்பு இல்லாத நிலையை அவனுக்கு கொடுத்துருவேன் அப்படின்னு நமக்கு பகவான் கீதையில் ரகசியத்துக்கு ரகசியமாக உள்ள இந்த விஷயம். ஏன்னா
ஆன்ம ஞான விஷயம் எல்லாருக்கும் தெரியும். இந்த மாதிரி பாவியை கூட காப்பாற்றுவேங்கிற விஷயம் எல்லாருக்கும் தெரியாது. அதனால் அப்படிப்பட்ட பாவியும் காப்பாற்றுவேன், நல்லவாளையும் காப்பாற்றுவேன், 2 பேரையும் காப்பாற்றுவேன்னு சொன்னதுனால இது ஒரு ரகசியத்துக்கு மேலே அதிக ரகசியம். அப்படிப்பட்ட ரகசியம்லாம் உனக்கு சொல்லியிருக்கேன், நீ ஜாக்கிரதையாக மனசில் வாங்கிட்டு நீ உயர்ந்த நிலையில் இருக்கணும்னு அர்த்தம் எல்லா கர்மாக்களையும் பண்ணி எங்கிட்ட ஒப்பிச்சிரும். பலத்தை எங்கிட்ட ஒப்பிச்சிரு, நீ பாட்டு கர்மாக்களை பண்ணிகிட்டே இரு, நமஸ்காரம் பண்ணு, பஜனை பண்ணு, பூஜை பண்ணு, எல்லாம் பண்ணி பலத்தை நீ விரும்பாத எல்லாத்தையும் பலத்தையும் எங்கிட்ட கொடுத்துரும், நான் பார்த்துக்கிறேன் ஒன்று நல்ல கதி கைஸ் போய் எல்லாம் பண்ணுறேன் அப்படின்னு ரகசியமாக உள்ள இந்த தத்துவத்தை அர்ஜுனுக்கு நிமித்தமாக வச்சு நம்ம எல்லாருக்கும் பகவான் கீதையில் உபதேசம் பண்ணுறார்.